நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஆடியோவும் எல்இடியும் பிளிங்க் பண்ண வச்சேன், அதுவும் டிஜிட்டலாக. அது எப்படி பண்ணேன்னா டிங்கர்கேட்ன்ற ஒரு வெப்சைட்டை வச்சு நான் பண்ணேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிங்கர்கேடை வச்சுக்கின்னு எப்படி நம்ம பிளிங்க் பண்ணுறது சிமுலேஷன் மந்தெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிங்கர்கேடோட மெயின் யூஸ் தான் நம்மக்கிட்ட காம்போனன்ட் இல்லாதப்ப அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு தோணும்ல, இது ஒர்க் ஆகுமா இல்லையா டவுட்ஃபுல்லாக இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு தோன்றப்ப நம்ம டிங்கர்கேடை யூஸ் பண்ணலாம். டிங்கர்கேடில் 3 ஆப்ஷன் இருக்குது. 3D டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி டிசைன்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். அதே மாதிரி சர்க்கியூட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். கோட் பிளாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, 3D டிசைன்ஸ் தான். ஆனால் பிளாக்காக இருக்கும், ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம நம்மளோட சர்க்கியூட்டை க்ரியேட் பண்ணலாம். சர்க்கியூட்டில் தான் நம்ம ஆடியோ இந்த மாதிரிலாம் வச்சு சிமுலேஷன் பண்ணலாம். க்ரியேட்டுன்னு நீங்கள் தோணும், நெக்ஸ்ட்டு சர்க்கியூட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடியோ யூனோ போர்டை நம்ம இங்கே நம்மளோட ஸ்கெட்சுக்கு கொண்டு வரணும். அது நம்மளோட ரைட் சைடில் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆடியோ யூனோவை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஒரு எல்இடி எரிய வைக்கணும்னா ஒரு எல்இடி ரெசிஸ்டரும் தேவை. அப்போ நம்ம இங்கே ஒரு எல்இடி எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டரையும் இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்இடியோட ஆனோட்லேயும் கனெக்ட் பண்ணலாம், கேத்தோட்லேயும் கனெக்ட் பண்ணலாம். ஆனோடில் நம்ம வழக்கமாக பாசிட்டிவ்ஸை கனெக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி கேத்தோடில் நம்ம நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை நெகட்டிவில் இந்த வீடியோவில் கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட கிரவுண்டு பின்னுக்கு நம்ம இந்த நெகட்டிவை கனெக்ட் பண்ணோம். டெர்மினல் 1 இங்கே இருக்கிறத கிரவுண்டு பின்னுக்கு இங்கே நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் ஆக்கிறதுக்கு நம்ம இந்த எல்இடியும் ஷிஃப்ட் பண்ணி ரெசிஸ்டரையும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனோடு பின். இந்த ஆனோடு பின் தான் இப்போ முக்கியம். இந்த ஆனோடு பின்னை வச்சு தான் நம்ம பிளிங்க் பண்ணதே யோசிக்க முடியும். இப்போ நம்ம இதில் இருக்க டிஜிட்டல் பின்ஸில் இருக்க எதை வேணால் நம்ம இதில் கனெக்ட் பண்ணலாம். நான் ஆனோட 8ல் கனெக்ட் பண்ணேன், டிஜிட்டல் பின் 8ல். இப்போ நம்ம இதை நார்மலாக ரன் பண்ணோம்னா ரன் ஆகாது. நம்ம ஆடியோ இல்லை ஏதாச்சும் பிளிங்க் பண்ணுறோம்னா அதை எல்இடி பிளிங்கிங் அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளை கண்டிப்பாக கோடு எழுதணும். இப்போ நம்ம நார்மலாக ஆடியோ ஐடியில் கோடு எழுதிட்டு அப்லோட் கொடுப்போம். ஆனால் டிங்கர்கேட்னால அவங்க இங்கேயே கோட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, டாகல் கோட் எடிட்டர். இங்கே தொட்டதுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், பிளாக் கோடில் இங்கே வரும். ஆனால் பிளாக் கோடை நம்ம இப்போ இந்த வாட்டி பண்ணாமல் நம்ம டெக்ஸ்ட் கோடிங் பண்ணலாம். இப்போ கண்டினியூன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம கோடு எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோம்னா எல்இடி பின். எல்இடி பின்னு என்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோம்னா 8th பின், 8th டிஜிட்டல் பின். அதுதான் ஒரு எல்இடியாக நம்ம இங்கே என்டர் பண்ணுறோம். எல்இடிக்கு பதிலாக எக்ஸ் என்டர் பண்ணால் நம்ம இஷ்டம். நெக்ஸ்ட்டு வாய்ட் செட்டப், வாய்ட் லூப். இது 2 மெயின் செக்ஷனில் என்ன பண்ணுவோம்னா வாய்ட் செட்டப்பு இந்த காம்பனன்ட் பற்றியான டீட்டெயில்ஸ், இது என்னவே ஆக்ட் பண்ண போகுது, அவுட்புட்டா இல்லை இன்புட்டா, அந்த மாதிரிலாம் சீரியல் மானிட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த சீரியல் மானிட்டர் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த வாய்ட் செட்டப்பில் வரும். வாய்ட் லூப்புன்னு ஆக்சுவல் கோட், அதாவது நம்ம லூப் பண்ணிக்கினே இருக்கோம். லூப்பு தான் ஒன்றும் இல்லை, இதே நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டிலை லெஃப்ட் ஹேண்டுக்கு மூவ் பண்ணிட்டு அது திரும்பி ரைட் ஹேண்டுக்கு மூவ் பண்ண சொல்கிறோன்னா அதை நம்ம திரும்பி காப்பி பேஸ்ட் பண்ண வேணாம். அது ஒரு லூப்பில் நம்ம போட்டு விட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தானாக அந்த ரைட் ஹேண்டுக்கு போகும், ரைட் ஹேண்ட்லேருந்து தானாக லெஃப்ட் ஹேண்டுக்கு வரும். இப்படி தான் நம்ம லூப் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறப்ப இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி பின், அதாவது நம்மளோட எல்இடி ஹை தான் இதுக்கு பவர் கொடுக்கறது. இப்போ எல்இடிக்கு நம்ம பவர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டிலே தான் வெயிட் ஃபார் 1000 millisecond
Next proceed with this code. Digital write LED pin low. Low தான் அதோட பவர் ஆஃப் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ இந்த கோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் டிலே, அதாவது வெயிட் ஃபார் 1 செகண்ட். 1000 மில்லி செகண்ட்னா 1 செகண்ட். அதுக்கப்புறம் இந்த கோடோட ப்ரொசீட் பண்ணோம். இது இந்த மாதிரி லூப் ஆகினே இருக்கும். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் சிமுலேஷன் இருக்குல்ல, அந்த பட்டன் நம்ம இங்கே தொண்டோம். இப்போ பாருங்க, இது பிளிங்காய் வருது. கரெக்டாக 1 செகண்ட் டிஸ்டன்ஸில் இது ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். இப்போ நீங்கள் டிங்கர் கேரில் ரெட் எல்இடி மட்டும்தான் வைக்க முடியுமாலாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ வைக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெட் எல்இடியை ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கலர் என்ற ஒரு ஆப்ஷனில் நம்மளுக்கு வேண்டிய கலர் சூஸ் பண்ணலாம். நான் எல்லோ சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ திரும்பி ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம கோடு இந்த எல்லோ எல்இடிலேயும் ஒர்க் ஆகும். இதே மாதிரி நம்ம இந்த வாய்ஸில் கூட மாற்றலாம். வாய்ஸில் நம்ம இங்கே தொட்டுட்டு ஸ்டாப் சிமுலேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த ஒயரை தொட்டுட்டு இங்கே கலர்ஸ் இங்கே மேலே காட்டும் ஒயர் கலர்னு, அது நம்ம ரெட்டாக மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம நெகட்டிவ்னால இதை பிளாக்காக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நம்ம சீரியல் மானிட்டர் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை இதோடு எண்ட் பண்ணிக்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.